சகோதரிகளே, இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் 2025 கடைசிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடைசி நாள், கடைசி மணிகளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். தேவனுடைய மக்கள் இந்த டைமில் தேவன் இந்த வருஷமெல்லாம் நம்மளை காப்பாற்றிருக்கிறார், நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம்மளுக்கு தேவையானது எல்லாமும் தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார், மெயினாக இன்னும் உயிரோட வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஜீவனோட நம்ம இருக்கிறோம். அதுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் இல்லைங்களா? தேவனுக்கு நன்றி செலுத்து, தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஸ்தோத்திரம் செய்து இந்த வருஷத்தை முடிக்கவும், அதே சமயத்தில் வரப்போகிற புது வருஷத்துக்கு தேவனுடைய கிருபையை நாம் நாடி அவருக்கு பிரியமாக எப்படி நாம் நடந்து கொள்வது என்றதை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு விசுவாசியுடைய மெயின் ஆப்ஜெக்ட் கோல் எல்லாம் எதுங்க? நான் எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவா இருக்க முடியும்ன்றது தான் நம்முடைய கோல் லைஃப்பில். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டதாக ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்ம இன்றைக்கு பார்த்துக்கொள்ளலாம். இது என்னென்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகி, யாருக்கான குஷ்டரோகம் வந்துட்டா அது ரொம்ப பயங்கரமான ஒரு வியாதி. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, மருந்து இல்லை இல்லைங்களா? அப்படி வந்தால் யாரும் அதனால் என்ன பண்ண முடியாது, குணப்படுத்த முடியாது. அப்புறம் அந்த ஒரு வியாதி ஒருத்தருலேருந்து ஒருத்தருக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அவரை பார்த்தா எல்லோரும் பயந்து என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அவரை தனியாக பிரித்து வச்சிடுவாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், பயங்கரமான ஒரு நிலைமை குஷ்டரோகியுடைய நிலைமை இல்லைங்களா? ஸோ சில சமயத்தில் தேவன் அவர் என்ன பண்ணுவார், குணப்படுத்துவார். ஓகே, ஃபிசிக்கலி என்ன பண்ணுவார், குணப்படுத்துவார். பைபிள் ஏதான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா? நாகம் இருக்குது இல்லையா? எலிசா சொன்ன மாதிரி அவர் செய்யும்போது என்ன ஆயிடுச்சு, எல்லாம் குஷ்டம் போயிடுச்சு. ஸோ அப்படி ஆகும்போது அவர் குஷ்டரோகி இல்லை என்றது யார்தான் டிக்ளேர் பண்ணோம்? ஆசாரிதான். ஒரு மனுஷன் குஷ்டரோகின்றது டயக்னோஸ் பண்ணுறது யார்தான்? ஆசாரிதான் இல்லைங்களா? ஏன்னா அது வந்துச்சுன்னா அவரை சபையிலேருந்து என்ன பண்ணிடணும், தூரம் பண்ணிடணும். இதெல்லாம் அவருக்கு அது செய்யணுன்றதுக்காக யார் அவர் பார்த்து அவர் எப்படி செய்யணுன்றது 13th chapter ஃபுல்லாக லேவியாகமத்தில் என்ன இருக்குதுங்க, 59 verses இருக்குதுங்க. அதில் அந்த குஷ்டரோகி பற்றியே அது எப்படியெல்லாம் கவனிக்கணும், அது எது குஷ்டம் எது குஷ்டன்றது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர் குணப்பட்டாங்களான்னா திரும்பி யார்கிட்ட வரணும், ஆசாரிக்கிட்ட ஆசாரி அவரை பார்த்து டிக்ளேர் பண்ணும் இவர் என்ன இல்லை குஷ்டரோகி இல்லைன்னா. அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருந்தது, அதுக்கு ஒரு நியமம் இருந்தது. என்னன்னா அவருடைய பேரில் இதை எடுத்துன்னு வரணும். இதுங்க பட்சிகள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸு. அதில் ஒன்று விட்டுடணும், இன்னொன்று என்ன பண்ணும், நதி மேலே அதை கட் பண்ணி அந்த ரத்தத்தை அவனுக்கு மேலே என்ன பண்ணணும், போடணும். ஸோ எங்கெங்கே போடணுன்ற விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு மேட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது லேவியாகமம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நம்ம ஆரம்பிக்கும். லெவிட்டிகஸ் chapter 14 verses 1 and 2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். பார்த்தீங்களா? அவனை ஆசாரிக்கிட்ட அவனை கொண்டு வரணும். அவன் அதை பார்த்து அவனை டிக்ளேர் பண்ணும். அப்போ என்ன பண்ணுன்றதை அதே 14ஆம் அதிகாரம் 13லேருந்து வாசிக்கும். பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை போல ஆசாரியனுக்கு உரியது, அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி இல்லைங்களா? இப்போ குஷ்டனாலே அசுத்தம், அது பாவத்துக்கு சமானமான இருக்குது. அது பாவ நிவாரண பலியே கொடுக்கணும். அது கொடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 14, அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசக்கடவன். திரும்பி வாசமா. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காலின் மடலிலும், எங்கே போடணும், அந்த ரத்தத்தை எடுத்து வலது காதின் மடல் அப்புறம்
அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது கையின் பெரு விரலில் போடணும். அப்புறம் வலது காலின் பெரு விரலிலும் பூசக்கடவன். எனக்கு வலது காலு பெரிய விரலில் பூசணும். ஸோ இப்படி பூசித்தான் அவன் என்ன பண்ணும், சுத்திகரிக்கணும் என்றதாக கொடுக்கப்பட்டது. இப்போ இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று ஃபேக்ட் என்னன்னா, ஆசாரிகளை தேவனுடைய ஊழியத்துக்காக ஃபஸ்ட்டு அவரை பிரதிஷ்டை பண்ணும்போது மோசே என்ன பண்ணணும்னா, ஆரோனும் அவர் மக்கள், அவர் தன் ஆசாரிகள் அவரெல்லாம் கூட்டின்னு வந்து அவருக்கும் இதே மாதிரி என்ன பண்ணணுமா, ஆடையை அடித்து அதனுடைய ரத்தத்தை அதே மாதிரி பூசணும் நிற்குது. அது வாசிங்க, லேவியம் 8ஆம் அதிகாரம் 22லேருந்து 23 வரைக்கும். லெவிட்டிகஸ் 8:22. பின்பு பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. எனக்கு தெரியல இதெல்லாம். இவர் எல்லா கையை அது மேலே வைக்கிறாருன்னா இவருடைய பாவை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஆட்டுக்குட்டிக்கு. அப்புறம் அதை கட் பண்ணுவாங்க. அப்புறம் மோசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசினான். என்ன பண்ணாருங்க, ஆசாரிகளுக்கு அதே மாதிரி கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து வலது காது, வலது கையின் விரல், வலது காலின் திருவிரல் மேலே பூசினார் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? ஸோ எதுக்கு இப்படி பூசினார் என்றதை நீங்கள் பார்க்கும்போது சகோதர சகோதரி, முதலாவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லெப்பர்சி ஆனால் என்னங்க குஷ்டரோகன்றத பாவத்துக்கு பைபிளில் போலிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் குஷ்டரோகினா அவன் பாவம் அசுத்தம் என்று, குஷ்டரோகனா அசுத்தன்றத அந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. லேவியகமம் 13ஆம் அதிகாரம் 43லேருந்து வாசிக்கும் போது அவனுடைய நிலைமை அப்போவே சொன்னேனே அது சொல்லப்பட்டிருக்குது. ஆசாரியன் அவனை பார்க்க கடவன், அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தை போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி. அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் ஆசாரி தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். இங்கிலீஷ்ல என்ன வருது? He is a leprous man. He is unclean. He is unclean. The priest shall pronounce him utterly unclean. And the priest shall pronounce him utterly unclean என்னங்க, பூரணமாக அவனை அசுத்த தீட்டுள்ளவன் என்று டிக்ளேர் பண்ணும். அப்புறம் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். இது மாதிரி பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. அவன் வஸ்திரத்தை என்ன பண்ணணுமா, இப்போ நம்ம எல்லாம் நல்லா நீட்டாக வஸ்திரம் போட்டு ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க, ட்ரெஸ்அப் ஆகி. குஷ்டரோகி வச்சுன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் என்ன பண்ணக்கூடாது, போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன பண்ணும், அவனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பிச்சைக்கார மாதிரி அவனை கிழிச்சு போடணும். தலையை க்ளீனாக வாரிட்டு என்ன பண்ணக்கூடாது, தலை என்ன பண்ணும், இந்த ரேக் பிக்கர்ஸ் இருப்பாங்களே அப்படி என்ன பண்ணும், விட்டுடணும். அப்புறம் அவன் தன் தாடியை மூடி, அவனு தாடியனா மூஞ்சி இப்படி கை வச்சுக்கின்னு, இப்போ என்ன பண்ணும், அது கொரோனா வரும்போது வேலை என்ன பண்ணுவாங்க, மாஸ்க் போடுவாங்க, அப்படி போட்டுக்கின்னு நான் அசுத்தனா அவனே ஜோரா என்ன பண்ணும், அவன் பற்றி அவனே என்ன சொல்லணும், நான் அசுத்தன்னு ஜோரா கத்தி சொல்லணும். எந்த மாதிரி நிலைமை பாருங்க, அது அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது ஒரு பாவியை அவனுடைய சிச்சுவேஷன் என்ன ஆகுதுங்க, சிம்பலைஸ் பண்ணுது. குஷ்டம் வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட நிலைமை. ஒருத்தர் மனுஷன் பாவத்தில் விழும்போது அவன் என்ன ஆயிட்டா, குஷ்டரோகி இல்லையா. குஷ்டரோகி வந்தால் என்ன ஆகும், அவன் மனுஷனே டோட்டல் நாசம் பண்ணும். அப்படி ஒரு பாவம் என்னவோ நாசம் பண்ணும். அந்த பாவத்தை என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, யாராலையும் எடுத்து போட முடியாது. நெக்ஸ்ட்டு அது பாவம் ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு என்னவோ ஒட்டிக்கோ, அவன் அசுத்தமாக இருக்கிறா. அதனால அசுத்தமானவருக்கு ஒரு குஷ்டரோகி ஒரு சிம்பல். அது ஏசாயா 64:6 நாம் சொல்லப்பட்டதை பார்க்கலாம். நம்ம எப்படிப்பட்டவர். 64:6 ஐசாயா, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்,
தீட்டானவர்கள் போல் தீட்டானவர் இங்கிலீஷ்ல Unclean அன்கிளீன், அசுத்தமானவர், தீட்டானவர் போல இருக்கிறோம். நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குது? அழுக்கான கந்தை. அழுக்கு கந்தை. கந்தையானா நீங்க பார்த்துருப்பீங்களே, கிச்சன்ல மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அங்கே ஒரு துணி வச்சுருப்பாங்க, அந்த துணி அதில் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே இது பண்ணி அங்கே வச்சு, அதுதான் ரொம்ப பாக்டீரியா இருக்கிறது, ரொம்ப வர்ஸ்ட்டு. அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணால் கை என்ன ஆகிடும் ஸ்மெல், அது எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அது போகாது. அப்படிப்பட்டது நம்முடைய நீதி, அவ்வளோதான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம அசுத்தராக இருக்கிறோம் சகோதரா. குஷ்ட ரோகத்தை பாவிகளுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இல்லைங்களா? இவருடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னு ரோமரில் பவுல் சொல்கிறார் பாருங்க, 7:18. ரோமர் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மாம்சத்தில் நன்மையானது ஒண்ணுமே இல்லைன்றாரு. இன் மை ஃபிளஷ் டுவெல்லத் நோ குட், ஒரு நன்மை கூட எனக்குள்ள இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நாம் நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படிப்பட்ட எனக்கு இன் மீ டுவெல்லத் நோ குட் திங் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்டது மனுஷர் எல்லாருடைய நிலைமை. ஆதாமில் பிறந்தவரெல்லாம் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்லி 24 அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறார். என்னது 24? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? எந்த மாதிரி மனுஷன் நான்? நிர்பந்தம் ஏதோ வேறு நல்ல வேர்டுன்னு நினச்சிக்காதீங்க. என்ன இருக்குது இங்கிலீஷ்ல? Oh wretched man that I am. wretched man, miserable man, wretched man. எனக்கு ಕನ್ನಡದಲ್ಲಿ ದುರವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಂಥ ಮನುಷ್ಯ ನಾನು, ದುರವಸ್ಥೆ. அந்த மாதிரி நாம் இருக்கிறோம். யார் நம்மளை ரட்சிக்கிறார் என்று கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போதான் தேவன் உலகத்தை அன்பு கூறி கிறிஸ்மஸில் பார்த்தா இல்லையா, தன் ஒரே பேரான மகனை அனுப்பி பாவம் இல்லாதவரை நமக்காக பாவமாக்கி சிலுவையில் என்ன பண்ணாருங்க, பலி கொடுத்தாரு. அதனால அவருடைய ரத்தத்தினால இப்போ குஷ்டம் என்ன ஆகுதுங்க இல்லைங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க, குஷ்டரோகிக்கு பழைய ஏற்பாட்டில் அப்போ படித்தமே, ஒரு ஆடு எடுத்து அதை கட் பண்ணி அந்த ரத்தத்தை இங்கே பூசும்போது என்ன ஆகிடுவா, இவன் சுத்தமாகிற. அப்படியே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு பூசும்போது நம்ம என்ன ஆகிறோம் இல்லைங்களா? 1 யோவான் 1:7, 1 ஜான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்திலிருந்து நீக்கி நம்மளே சகல பாவம், எந்த மாதிரி பாவம் இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ரத்தம் என்ன ஆகுதுங்களா? எந்த மாதிரி குஷ்டம் இருக்கலாம், உடம்பெல்லாம் குஷ்டம் இருக்கலாம், ஆனாலும் அந்த ரத்தத்தை போடும்போது என்ன ஆயிடுது, சுத்தமாயிடுறா சகோதர சகோதரி. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? மட்டுமல்ல, நம்முடைய சுஷ்டி ரோகங்களை எடுத்து போடுறது மேலே குணமாக்குறதால நம்மளை பரிசுத்தமாக்குறது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை என்ன பண்ணிக்கிறாருங்க, நெக்ஸ்ட் என்ன பார்த்தாங்க என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் யாருக்கு தான் பூசுகிறாங்க, ஆசரிகளுக்கு, ஆரோனுக்கு, ஆரோன் மக்களுக்கு பூசுகிறாங்கன்னா, குஷ்டரோகியம் போல இருந்த நம்மளே இப்போ என்ன ஆக்கிட்டாரு, ஆசரிகள் ஆக்கிட்டாரு. நம்மளை ஆசரிகள் ஆக்கிட்டார். யார்? போதகர் மட்டும் இல்லை என்னங்களா, இல்லை பிரீஸ்டர் ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிற அவர் மட்டும் இல்லை, இங்கே உக்காந்துருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக சமர்ப்பணம் செய்தவர், எல்லாம் அர்ப்பணை கொடுத்தவர் எல்லாரும் என்ன ஆக்குறீங்க, ஆசர். அது எங்கே இருக்குது? ரெண்டும் நம்மளை கழுவிருக்கிறார், ஆசரிக ஆக்கியிருக்கிறார்ன்றது வெளிப்படுத்தல் 1:6 நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாத்தீங்களா? அவருடைய ரத்தத்தினாலே, குமாரன் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவி நம்மளே ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிய அவருக்கு, ஆசாரிகளும் ராஜாக்களும் ஆக்கியிருக்கிறார். பார்த்தீங்களா? ஆர் யூ ஃபாலோயிங் மீ? பார்த்தீங்களா? நம்மளே லெப்பர்ஸ் போல இருந்தவரை சுத்தமாக்கினாரு. நெக்ஸ்ட் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, ஆசாரிகள் ஆக்கிட்டாரு.
நம்ம ஆசாரிகளின் வேறு எங்கேன வருதா? 1 பேதுரு எங்கே வருது? 2:5 இல்லையா? ஆசைங்க. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகி கட்டப்பட்டு வரீங்க. நீங்க பரிசுத்தா எதுக்காக? தேவனுக்கு பலிகளை செலுத்துறதுக்காக. என்ன பலி செலுத்துறோம் நம்ம? இல்லைங்க, பிரதிஷ்டை கூட பண்ணாரு, நம்மளை கழுவுனாரு. அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரத்தத்தை போட்டு ஆசாரி வேலைக்கு நம்மளை ஆர்டைன் பண்ணிக்கிறாரு. அது எப்படி பண்ணாரு? எப்படி எதுக்கு பண்ணாருன்னா பலிகளை. என்ன பலிகளை நாம் சொல்லித்துக்கிறோம்? ரோமர் 12:1, ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்னங்க, என்ன பலி கொடுக்கணும்? உங்க சரீரத்தை ஜீவ பலி என்ன பண்ணணும்? கொடுக்கணும். வேற ஒரு மிருகத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்கறதல்ல, உங்க சரீரத்தை என்ன பண்ணணும்? ஜீவ பலியை கொடுக்கணும். அந்த ஜீவ பலி கொடுக்கணும்னா எப்போ தேவன் கொடுக்குற பலி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். அப்படி நம்ம இருக்கிறோமா? இல்லை, நம்ம குஷ்டரோகிகளாக இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போது குஷ்டரோகி எதனா உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்க? குஷ்டரோகி என்ன பண்ணுறா? நல்ல ஒரு ஆரஞ்சு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறா? வாங்கி சாப்பிட்றீங்களா? பாவிகள் நம்ம பலி செலுத்தினா நம்மளே தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணால் தேவனுக்கு அப்படி அருவறுப்பாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆகணும்? சுற்றி கிடக்கும். அதனால என்ன ஆகுங்க? தேவனுக்கு பரிசுத்தமோ பிரியமோ ஆனது. எப்படி பரிசுத்தமாச்சு? நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறோமோ அப்போ அவருடைய ரத்தத்தினால் நம்ம என்ன ஆகும்? பாவமெல்லாம் கழுவப்போம். இப்போ பரிசுத்தமாயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக சமர்ப்பிக்கணும். இதுதான் நம்ம இங்கே பார்க்கறது. ஒரு குஷ்ட ரோகியை தேவன் அவருடைய ஆசாரியாக மாற்றுகிறார் இல்லைங்களா? எவ்வளோ நன்மை உள்ள தேவன், எவ்வளோ அன்புள்ள தேவன் இல்லையா? நம்ம எல்லாரும் குஷ்டரோகிகள். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன ஆகிட்டோம்? ஆசாரிகளாக தேவன் மாற்றிருக்கிறார். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தானம் இருந்து இல்லைங்களா? தேவனுடைய ஊழிய செய்ய, பரிசுத்தமான வேலை செய்ய நம்ம என்ன பண்ணிட்டாருங்க? பிரதிஷ்டை பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலன்றதா. எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கிறார் சகோதர சகோதரி. ஸோ இப்போ அந்த பாடத்துக்கு வாபஸ் வரும்போது அது எங்கெங்கே பூசினார்ன்றது கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். 3 இடத்துல பூசினார். அதான் நம்ம இன்னைக்கு பர்டிகுலராக பார்க்க போகிறது. அது என்ன பண்ண? ரத்தத்தை எடுத்து காது மடலான இங்கேயா? இங்கே கீழே, ஓகே, அங்கே. அப்புறம் வலை கை விரல்ல, வலை காலு பெருவிரல், விரல் தான், ஓகே, அதில் பூசினாரண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வலை கை இல்லை, காது, வலை கை, வலை. கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி, ஏன்னா நான் காத்தால இதே சப்ஜெக்ட் தெலுங்குல பண்ணிட்டேன். தெலுங்குல வேற மாதிரி வருது. அந்த இதே பண்ணி டேர்ம்ஸை வந்து நிற்குது. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் நமக்கு இல்லைங்களா? ஏன் வலதுன்னாரு? பைபிள் எப்போது வலதுன்றதை இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் ஆனர். என்னங்கோ, கனமுள்ள ஒரு இடமாக, பலமுள்ள இடமாக. அதனால தான் தேவன் நமக்கு 2 கை கொடுத்து அதில் வலை கை என்ன பண்ணிக்கிறாருங்க? ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறாரு. வலை கையில் நல்ல காரியங்களால் நம்ம வலை கையில் தான் பண்ணுறது இல்லைங்களா? அது தேவனுக்கு கூட அப்ளை ஆகுது இல்லைங்களா? தேவனுடைய வலது கைன்றதாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் இயேசு கூட நம்முடைய பாவத்தை பரிசுத்த செய்து உன்னதத்துக்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் என்ன பண்ணார்? உட்கார்ந்தானே நிற்குது. அப்போ ஜனங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் வெள்ள சிங்காசனத்து முன்னால் நிற்கும்போது அவரே வலது பக்கமும் இடது வலது பக்கம் உள்ளவருக்கு ஜீவனுக்கு போங்க என்று சொன்னார். ஸோ வலது பக்கம்னா பிளேஸ் ஆஃப் ஃபேவர், ஹானர், ஸ்ட்ரென்த்னு வருது. அதனால இப்போ வலது பக்கம் என்று என்ன பண்ணுறாருங்கோ? இங்கே வலது கை, என்ன வலது காது, வலது கை, வலது கால்ன்றாங்கோ. ஸோ அதில் காது விரல், பெருவிரல், கால் விரல் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த பாடியை 3 பார்ட்ஸாக சயின்ஸில் டிவைட் பண்ணுறோம் இல்லைங்க? 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணுறோம். 1 வந்து தலை, அது ஒரு பார்ட். தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் அது டொர்சோன்றாங்களே, அது ஒரு பார்ட்டு. அதில் முக்கியமான அவயங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே அங்கேருந்து அப்டோமன்னு கால், அது வந்து 3 என்ன பண்ணுவாங்க? இது 3 லெவல்ஸில் பாடியை பைஃபர்கேட் பண்ணுவோம். ஈவன் இது மிருகங்களில், ஈவன் சின்ன சின்ன பூச்சிகளில், ஈவன் எறும்புக்கு கூட, எறும்பு வந்து தலை இருக்கும்,
நெக்ஸ்ட்டு பாடி இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்டோமன் இருக்கும். இந்த மாதிரி 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணுவாங்க. அப்படியே இப்போது பாடி 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணி 3 இடத்துலன்னா கம்ப்ளீட் பாடி என்ன பண்ண மாதிரி, சுத்தம் செய்த மாதிரி என்று நம்ம பார்க்குறோம். அது இப்போ பாருங்கள், காதுன்னா என்னங்க தலை ஃபுல்லாக சேர்ந்து காதுன்னு என்ன ஆகுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. என்னங்க விரலன்னா த சென்டர் பார்ட்டு, அப்புறம் காலன்னா த லோவர் பார்ட் ஆஃப் த பாடி என்றதாக இந்த 3ஆக பிரித்து இப்படி அந்த 3 பிளேஸில் கூட அதை போடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒன்று பாக கூட ஒரு பர்டிகுலர் இதே சிக்னிஃபை பண்ணுது இல்லைங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே போடணும், காதுல போடணும். இப்போ காது அனும்போது நம்ம பார்க்கும்போது என்னன்னா முக்கியமாக நம்ம காது சுத்தமாகணும் இல்லைங்களா. காதுலேருந்து தான் எல்லாமே தலைக்குள்ளே போகுது இல்லையா, காதுலேருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா. ஆதியில் ஏவாள் யாருக்கு காது கொடுத்தா, சாத்தானு காது கொடுத்து. ஏன்னா எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரா, இல்லை இது சாப்பிடலாம் அது சாப்பிடலான்னு என்னாச்சு, காதை குடிச்சு. அப்போ நீ எப்படியும் சாகிறது இல்லை, அந்த காதில் போய் என்ன பண்ணுச்சு, அது தலைக்குள்ளே போய் அது என்ன பண்ணிடுச்சுங்க, அது போய் நெக்ஸ்ட் யாருக்கு அதில் ஊத்துச்சு, ஆதாம் காதில் ஊதும் போது ஆதாம் அது காது கொடுத்து என்ன பண்ணாரு, எல்லாமே நாசம் ஆனது காது கேட்கறதுனால தான் இல்லைங்கண்ணா. அதுன்னு அப்போ இந்த என்ன ஆகிட்டாருங்க, சைத்தான் கேட்குறது, அட்வைஸ் கேட்குறது, கெட்டதை கேட்குறது, கேட்டு பொய் என்னங்க இந்த மாதிரி கேட்டு மனுஷன் என்ன ஆகிட்டா, ஃபுல்லாக டிசீவ் ஆகிட்டுக்கிறான். என்ன ஆகிட்டுக்கிறான், ஏமாந்து சாத்தானுக்கு அடிமையாக போயிருக்கிறான் இல்லைங்களா. எப்படிப்பட்ட காது ஆகிட்டுக்குதுன்னா, காது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாதுங்க, மனுஷனுடைய காதே இல்லை, அது கேட்கவே கேட்காது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணனா கேட்கணும், காதில் கேட்கணும். அதனால டியூட்ரானமி 6:4 என்ன சொன்னாருங்க தேவன், இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒரே இஸ்ரவேலை என்ன பண்ண கேளு. ஃபர்ஸ்ட் கேட்கணுங்க, கேட்டால் தான் நெக்ஸ்ட் நம்ம எதனா தெரிஞ்சுக்க முடியும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இல்லைங்களா. ஆனால் நிறைய பேர் காது இருந்து என்ன பண்ண மாட்டேது, காது கேட்காது, காது இருக்குது ஆனால் நல்லதுக்கு என்ன இல்லை, அது ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படிப்பட்டது மத்தேயு 13:14-15 சொல்கிறாங்க பாருங்க. மேத்யூ 13:14-15 ஏசாயின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள். காதால கேட்டும் என்ன உணராது இருக்கிறாங்க, கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. என்னங்க ஃபர்ஸ்ட் காது கேட்டு விசுவாசித்தா குணமாக்கலாம். ஆனா இவர் குணமாக்காதபடி காது என்ன ஆயிட்டு இருக்குது, மந்தமாயிட்டு இருக்குது. கண்ணு காணாம இருக்குது, இருதயம் என்ன ஆயிட்டு இருக்குது. அவர் கண்டு கேட்டு நான் அவரை குணப்படுத்தலான்னா கேட்கவே முடியாது, அவருக்கு எப்போ குணப்படுத்த முடியும் அவரை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. ஆனா சீசருக்கு என்ன சொல்றாரு, உங்களுடைய காது வாசிங்க நெக்ஸ்ட், உங்கள் கண்கள் காண்கிறதாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஏனங்க உங்க காது பாக்கியம், ஏன்னா உங்க காது என்ன ஆகுது, கேக்குதா, நல்லா கேக்குது இல்லைங்களா. உங்களுக்கு கேட்குது, தேவனுடைய வாய்ஸ் கேட்குது. அத்த இயேசு சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்குமான்னாரு. வேற எது கேட்குமா, இல்லை. வேற இருக்கு யார் சத்தம் நல்லா கேட்குது, பிசாசு சத்தம் நல்லா கேட்குது. எவ்வளோ பேர் இதே சமயத்தில் டிவிகள் போட்டுக்கின்னு இல்லை வெளியே போய் அது இது தமாஷி பண்ணுற ஜோக்ஸு கேட்டுக்கின்னு என்னன்னுங்க ஒருத்தர் என்ன கேட்டுன்னு இருக்கிறாருங்க. உலக சத்தங்களே எல்லாம் நல்லா கேட்குறேன். ஆனால் தேவனுடைய சத்தம் கேட்குறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, காது இல்லை. நம்ம காது கேட்குதுன்னா நம்ம என்ன இருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏன்னா காதில் கேட்கறதுனால தான் என்ன வரும், விசுவாசம் வரும். வாசிங்க ரோமர் 10:17, ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசத்தினாலே வரும். ஏன்னாங்க விசுவாசம் எப்படி வரும், கேள்வினாலே வரும். கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வர்றதுனால தான் என்ன வரும், உங்களுக்கு ரட்சிப்பே வரும். இயேசுவை விசுவாசித்தா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. விசுவாசம் வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கேட்கணும். அதனால நம்ம காது தேவன் என்ன பண்ணாருங்க, டச் பண்ணாருங்க. இல்லை நம்ம உலக ஜனங்கள் மாதிரி இருந்தோம், எதுக்கு காது இல்லை
இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? இல்லை. நம்ம வீட்டுக்கு போதனை பண்ணுறவர் ஒரு வருஷம் வந்தார், மாதம் மாதம் வருவார். அவர் வருவார், பைபிள் தூக்கின்னு நான் பேட் தூக்கின்னு எங்கே பண்ணுவேன், கிரிக்கெட் பேட் தூக்கின்னு வெளியே போவேன். அந்த அவ்வளோ டைமில் எனக்கு காது என்ன பண்ணல. ஆனால் ஒரு நாள் உட்காந்து தேவன் என்ன பண்ணார், காது அன்னைக்குலேருந்து என்ன பண்ணேன், உட்காந்து அவர்கிட்ட கேட்டு 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 என்னங்க அவ்வளோ தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்தார். அதனால நம்ம காது என்ன ஆகுது, வாக்கியமாக இருக்கிறது, விசுவாசம் அதனால்தான் வருகின்றது நம்ம பார்க்கணும். அதனால நம்ம எப்போ என்ன பண்ணணும், கேட்கவராக இருக்கணும். தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது கூட இப்போ பாருங்க, நீ எல்லாம் நல்லா காது உள்ளவன், நல்லா கேட்டுன்னு இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. பைபிள் அப்படிதான் சொல்கிறாங்க. பாருங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2, எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 5 verses 1 and 2. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். என்னங்க, நீ தேவனுடைய வீட்டுக்கு போகும்போது உன் நடையை என்ன பண்ணு, காத்துக்கொள். இங்கிலீஷ்ல என்ன வருதுமா? Keep thy foot when thou Keep goest thy foot என்ன அர்த்தது? நீ ஜாகிரதமாக என்டர் ஆகு. அங்கே மூடருடைய பலி கொடுக்கறத பார்க்கிலோ காது திறந்து என்ன பண்ணு, கேள்வி வந்தாங்க, செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடு, மூடருடைய பலி. ஆனால் நிறைய பேர் இல்லைங்க, இந்த நம்ம சேர்ச் மாதிரி இல்லை, நம்ம எங்கெங்க வரோம், குவைட்டாக சைலன்ஸ் என்ன பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணுறோம், குவைட்டாக இருக்கிறோம் இல்லை. சண்டேஸில் நம்ம அதுதான் ஃபஸ்ட்லேருந்து டீச் பண்ணது, நம்ம எல்லாம் கற்று வைக்குது. குவைட்டாக உக்காந்து என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணி தேவன் இந்த வாரெல்லாம் காப்பாற்றினாரு, தேவனை கிட்ட ஜெபம் பண்ணி இல்லைங்களா. பக்கத்து குசு குசு குசுன்னு பேசுறது, ஜோராக சவுண்ட் பண்ணுறது, அங்கே இது பண்ணுறது, அதெல்லாம் இங்கே நடக்காதுங்க. ஏங்க நம்ம பிளாஸ்டிக் கவர் சவுண்ட் ஆனாலும் விடுறது இல்லை. என்ன பண்ணுறோம், குவைட்டாக இருக்கணும். குவைட்டாக இருந்து நம்ம காதெல்லாம் எது மேலே இருக்கணும், தேவனுடைய வசனத்து மேலே நம்ம செவி கொடுக்க கேட்குறவராக இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி எல்லா சபைகள் இல்லை. அநேக சபையில் போனோம், சத்தமே சத்தம் சத்தம் சத்தம், அவ்வளோ சத்தம். அது ரொம்ப டைம் எது கேட்குறாங்க தெரியுமா, மூடர்களுடைய பலி கொடுக்கறதுக்கு. எனக்கோ சோத்திர பலி, ஏன்னா உதவியுடைய சோத்திர பலி கொடுத்துட்றோன்ட்டு ப்ரேஸ் பண்ணினே இருப்பாங்க. என்னங்க அது ஒரு கோரஸ் பாடினாங்களான்னா அது ஒரு வாட்டி பாடி என்ன பண்ணுறது இல்லை, பாடினே பாடுறது, 2 வாட்டி 3 வாட்டி 10 வாட்டி பாடுறது. அப்போ இன்னொரு பாட்டு எடுத்துக்கிறது, கத்தினே இருப்பாங்க. 1 hour பண்ணிடுவாங்க ஆராதனை பண்ணி வசனம் சொல்கிற டைமுக்கு எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, சோர்ந்து போய் காதுகள் அவருக்கு சொல்ல முடியாது, ஆழமான சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு தமாஷியாக ஜோக் சொல்லி என்னென்ன பண்ணி ஷார்ட்டாக என்ன பண்ணிடணும். ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, அவர் ஆழமான இதுக்கு கேட்குற நிலைமையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பெண்டகாஸ்ட் டீச் பண்ணிக்கிறேன் குரூப்ஸ் போயிட்டு. அப்போ நான் சொல்வேன், நீங்கள் ஆராதனையெல்லாம் வேறு டைமில் வச்சுக்கிங்கோ, நான் பைபிள் ஸ்டடி வரும்போது ஒரு பாட்டு பாடுங்கோ, நான் குவைட்டாக வந்தீங்க, ஒரு பாட்டு 2 பாட்டு பாடினீங்க, உங்கள் மைண்ட் என்ன ஆச்சு, கரெக்ட் ஃப்ரேம் அப்போ. அப்போது நம்ம பைபிள் ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் ஃபுல் என்ன இருக்கும், உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும். அதுதான் மெயின், நம்ம கேட்குறவராக இருக்கணும் இல்லைங்களா. மூடருடைய பலி கொடுக்கறது பார்க்கிலோ காது கொடுத்து என்ன பண்ணுனே கேட்கறது நல்லது. கேட்டால் எவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கலாம் சகோதர சகோதரி. அதனால்தான் பைபிளில் யாக்கோபு 1:19 கூட என்ன சொல்கிறாங்க, யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். இது ரிவர்ஸ் தான் நடக்குதுங்க. இன்னும் பேசுறதுக்கு பொறுமையா, ரிவர்ஸ் படிச்சு நிற்கிறீங்களா? வாசிமா திரும்பி. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். கரெக்டா, தீவிரமா பேசுறது பொறுமையா. ஆனால் ஸ்லோ டு ஸ்பீக், குவிக் டு லிசன் ஹியர். கேட்குறதுல என்ன பண்ணும் ரொம்ப இல்லைங்களா. நிறைய பேர் கேட்குறதே இல்லை, அவர்கிட்ட பேசவே முடியாது இல்லைங்களா. சிலர் இருக்கிறாரு வயசானவர் எஸ்பெஷலி, என்னங்க ஒரு வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு எதோ சொல்கிறது ஃபினிஷ் பண்ணுறவருக்கு என்ன பண்ணுறது இல்லை, நடுவில் பேசி என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டங்க அவர்கிட்ட பேசுறது. இங்கே 1 hour 2 hours உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஆனால் எங்கள் அக்காங்கள்கிட்ட பேசும்போது முடியாதுங்க. அங்கே ஒரு கொஞ்ச நேரம் பேசும்போது தண்ணி குடிக்கணும், டீயெல்லாம் குடிக்கணும், அந்த மாதிரி சோர்ந்து போயிடுறோம். அந்த மாதிரி கத்தி சொல்லணும். அதனால சகோதர சகோதரி, அதனால நம்ம என்ன பண்ணணும், கேட்குறதுக்கு எப்படி இருக்கணும், ஸ்விஃப்டாக இருக்கணும். நமக்கு 2 காது ஒரு வாய்க்கு, 2 காதில் என்ன பண்ண நல்லா டபுள் கேளுன்றதாக. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விதமான ஒரு இது வந்துட்டு இருக்குதுங்க.
என்னங்கோ வியாதி. அது என்னன்னா அவர் கிவி என்ன மாதிரி கிவி ஆகிட்டுக்குது. 2 திமோத்தி 4:3-4 பாருங்க. 2 திமோத்தி 4:3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. என்னங்கோ அவர்கள் என்ன மாதிரி போதனை? நல்ல போதனை என்னங்க? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லை. அவருக்கு ஆரோக்கியமான சாலிட் ட்ரூத் டாக்டரின் சொல்றேன்னா அவருக்கு மனதில்லாமல் செவி தினம் உள்ளவர்களாக. என்ன செவி தினம்லாம் செவி சம்டைம்ஸ் இச்சிங் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும்? எதான எடுத்து என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுக்குது அவருக்கு. ஆனால் அது என்ன அவர் விரும்பப்படுறாரோ அப்படிப்பட்ட போதகர்களை அவருக்கு என்ன பண்ணுவாங்களா? சேர்த்துக்கொள்வார். நிறைய பேருக்கு அத்தை இஷ்டம். என்ன இஷ்டம் அவருக்கு? என்னன்னாக்கா அவருக்கு இதே டைமில் எவ்வளோ சபைகளில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க? தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பார், ப்ராஸ்பரிட்டி பிளெஸ்ஸிங்கு. அது மட்டும் இல்லை, கதைகள் ஆனால் என்னங்கோ, நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பேய் பிடிச்சவர் வந்துட்டார், நான் அந்த பேய் என்ன பண்ணேன்? ஓட்டினேன். பேய் இப்படியெல்லாம் சொன்னது. எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவாங்க தெரியுமா இந்த கதைகள், இல்லைங்களா? இன்னும் எடுத்து போயிருந்தேன், அவருக்கு கேன்சர் இருந்தது, கேன்சர் என்ன பண்ணிட்டேன், எடுத்து போயிட்டேன். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லும் போது என்ன இருக்குதுங்க, எனக்கு ஒரு கார் இஷ்டப்பட்டு வந்து கீழே வந்து பார்த்தா நான் விருப்பப்பட்ட காரு அங்கே என்ன ஆகுது? அப்போது ஜனங்களுக்கு என்னங்கோ, நமக்கும் கிடைக்குது, நமக்கும் இதை மாதிரி ஆசையம், நமக்கும் இது இந்த மாதிரி என்ன ஆகிட்டுக்குதுங்க. நல்ல டாக்டரின் ஆழமான போதனை கேட்க என்ன இல்லை, அவருக்கு மனதில்லை, இல்லைங்களா? சகோதர யோசித்து பாருங்களா. அப்படிப்பட்ட நம்ம சத்தியத்தை கேட்காதே போனால் என்ன ஆகுது தெரியுமா? இவன் என்ன சொல்லிக்க தெரியுமா? காது மூடின்னு, காது கேட்காம, அவருடைய வசனத்தை கேட்காம மூடின்னு போனால் தேவன் என்ன சொல்கிற தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். வாசிங்க நீதிமொழி 28:9, Proverbs 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறனுடைய ஜெபமும் அருவருப்பானது. என்னங்க? வேதத்தை கேளாதவன் உடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பா இருக்குதுங்க. நான் பேசும்போது இவனுக்கு கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை, இவனு மட்டும் என்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிறான்? ஜெபம் பண்ணி நிற்கிறான், லாங்காக ஜெபம் பண்ணுறான், என்ன பண்ணுறா? அப்படி இப்படியெல்லாம் பண்ணால் தேவனுக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பாக இருக்குது. வாசிங்க ஜெக்கரியா 7:11, ஜெக்கரியா 7:11. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரடத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். கேளாதபடி அவர் செவிகளை அடைத்து கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். கேளாதபடிக்கு. அப்போ ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. தேவன் என்ன கோபம் வருது தேவனுக்கு. அப்புறம் ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இல்லைங்களா? இது டெஃபினட்டாக ப்ராக்டிக்கல் நடக்குதுங்க. அவருக்கு தேவனுடைய வசனம் கேட்கறதுக்கு மனதில்லை. நான் அவர் கூகும்போது அவர் அழுது ஜபிக்கும் போது நான் என்ன பண்ண மாட்டேன். நான் சில மாதத்தில் ஃபியூ வீக்ஸ் பேக் தான் என்ன ஆயிடுச்சு, நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேனே அந்த இதுக்கு. அப்போது ராத்திரியில் ஒரு ஃபோன் வந்தது எனக்கு, அன்னோன் நம்பரு. திரும்பி பண்ணேன், அது என்ன ஆகல, அது எடுக்கலை. சரி, நான் காலையில் ஏஞ்சி நம்ம திருப்பதிக்கு போகணும், 4 மணிக்கு ஏஞ்சி போகணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் வச்சுட்டு படுத்துட்டேன். அப்புறம் மார்னிங் பார்த்தா 14 மிஸ் கால்ஸ் வந்துக்குது. அது பார்த்தா ஒரு வாய்ஸ் மெசேஜ். அது ஒரு சகோதரி அழுது, ரொம்ப அழுது, பிரதர் என்ன மகனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிற டாக்டர்ஸு முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். அழுது. சரி, நான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, யார் இந்த வாய்ஸை கண்டுபிடிக்கலையே, பிரதர்ன்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்சவர்தான் இருக்கணும், யாருன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி அப்புறம் என்ன பண்ணேன். அப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் தான், ஒரு சகோதரி. அவர் சபைக்கு வர்றது விட்டுட்டார், ரெகுலராக வர்றதில்லை. எவ்வளோ பேர் போய் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் யார் செவுக்கு என்ன பண்ணுறதில்ல, கேட்குறது இல்லை. அப்படிப்பட்ட இது. ஆனால் ஜெபம் பண்ணார். அப்போது காலையில் ஏஞ்சும்போது பார்க்கும்போது சரி பண்ணுறேன்ட்டு ஜெபம் பண்ணினே இந்த ரெடி ஆகிட்டு இருக்கிற அப்படியே மனத்தில் தேவனே
இருக்க காட்டுப்பா ஜெபம் கேளுன்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் ஹஸ்பண்ட் ஃபோன் வந்துச்சு. நான் பார்த்தா இல்லை மக போயிட்டான்ட்டு. சத்து போயிட்டாங்க. சின்ன பையன். உண்மையாக நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கலன்னா நம்ம அழுது இது பண்ணி ஜெபித்தாலும் என்ன பண்ண மாட்டாருங்க. எவ்வளோ பண்ணாலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சபைக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வளோ சொன்னாலும் அவருடைய வழிகளை சீர்படுத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கஷ்டம் வரும்போது பார்த்தா அழுது அழுது இது பண்ண என்ன பிரயோஜனம்? தேவன் உண்மையாக கேட்காதே போயிட்டாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், சபைக்கு வரும்போது நல்லா என்ன பண்ணணும், கேட்கணும். சபைக்கு வரும்போது மட்டும் மார்னிங் ஏஞ்சும் போது என்ன பண்ணும், வசனத்தை எடுத்து தேவன் என்ன நம்மக்கிட்ட பேசுகிறாரு கேட்கணும் இல்லைங்கண்ணா. டைம் கிடைக்கும்போது நல்ல தேவனுடைய வசனத்துக்கு செவி திறந்து கேட்கணும். கேட்கலன்னா தேவன் நம்முடைய ஜெபத்தை கூட கேட்காதே இருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த நடுராத்திரியில் வந்திருக்கிறீங்க, ஏன் உங்களுடைய காது அது மேலே அவ்வளோ ஆசை இருக்குது. வர்றது எதுக்காக? கேட்கறதுக்காக தான் நீங்கள் வர்ற. அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க. ஏன்? அந்த ஆழமான சத்தியம் உபதேசம் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்களா. நம்முடைய சபையில் தான் 1 hour 1.5 hour 2 hours கூட பேசியிருக்கிறேன். சம்டைம்ஸு யார் என்ன பண்ணுறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லையே. அவ்வளோ வசனத்து மேலே வாஞ்சியா இருக்கிறாரு, வாஞ்சியா இருக்கிறீங்க இல்லை. உங்கள் மாதிரி சபை இருக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம், தேவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க இல்லையா. ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்குறவராக இருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷம் எவ்வளோ கேட்டீங்க இல்லையா, எவ்வளோ கற்றுக்கினீங்க. கேட்குறதுனால எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறோம் நான் தான் சொல்கிறது, சபைக்கு சும்மா வந்துனே இருங்கோ. நீங்கள் கேட்டு 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 ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், உங்களுக்கு விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிடும், நாலேஜ் வந்துடும், உங்கள் லைஃப் என்ன ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து கேட்டாலே போதும் இல்லையா. ஒரு சகோதரர் சித்தூர்லேருந்து ஒரு வாலிபர் சகோதரர் சொல்லிக்கிறாரு, யூடியூப்பில் அது என்ன இது ரீகேப் பண்ணுவார். அது ஒரு இது பண்ணால் நீ யூடியூப்பில் எவ்வளோ இந்த வருஷம் என்ன பண்ணிக்கிற, எந்த யூடியூப்பே பார்த்துருக்கிறேன்றது அது ஒரு என்ன ஆகுதுங்க, அது ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, அவர் ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. நம்முடைய சேனலில் 228 வீடியோஸ் பார்த்துக்கிறாரு இந்த வருஷம். அவர் எனக்கு 228 வீடியோஸு பார்த்துருக்கிறது அவர். ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ அவர் கற்றுருக்கிறேன் பாருங்க. அவருடைய காது எப்படிப்பட்டது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்க. ஒன்று எடுத்து அன்றைக்கி பால் கூட மெசேஜ் பண்ணி உங்க எப்போவோ பண்ணியிருக்கிறது ஒரு மெசேஜ் போயிட்டு ரொம்ப எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்று. அந்த மாதிரி சிலரெல்லாம் சொல்லிக்கிறார். கண்டினியூஸாக இந்த 73 ஆனால் எவ்ரிடே கேட்டு 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 ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கிறாருங்க. அந்த மாதிரி கேட்குற ஒரு காதுகள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். சகோதர சகோதரி யோசித்து பாருங்களா. அதனால நம்ம முதலாவது நம்மளோட காது என்ன ஆகணும், இயேசு ரத்தத்தினால சுத்தமாகணும். நம்ம காதை நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக சமர்ப்பணம் பண்ணணும். இந்த காது எதுக்கு கொடுக்கக்கூடாது, உலக காரியங்களுக்கு, உலக பேச்சுகளுக்கு இல்லைங்களா, தேவையில்லாத பேச்சுகளுக்கு. அதை எவ்வளோ பேர் யூடியூப்பில் அதை செக் பண்ணி பாருங்கள், என்னது ரீகேப் பண்ணி. இந்த வருஷம் எவ்வளோ மூவிஸ் பார்த்துக்கிறது என்னங்க, எவ்வளோ ரீல்ஸ் பார்த்துக்கிறீங்க, அதாக அது வந்துடும் என்னங்க, பார்த்து சொல்லுங்களா. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். சகோதர சகோதரி, இந்த வருஷமே போயிடுச்சு. எவ்வளோ டைம் வசனம் கேட்கறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா. நம்ம அநேக மெசேஜஸ் சகோதரர்கள் கூட யூடியூப்ல போடுறாங்க, அநேக மெசேஜஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், கேட்டுன்னே இருக்கலாம். எவ்வளோ நமக்கு ஞானம் வருது. அதனால தேவனுக்கு முதலாவதாக நம்ம காதை என்ன பண்ணோம், சமர்ப்பணம் செய்யணும். ரெண்டாவது என்ன பண்ணாருங்க, வலது கையின் விரல் மேலே போடணும். விரல்னா என்னங்க, இது இந்த விரல் கைக்கு ரொம்ப முக்கியமானது இல்லை இல்லையா. இப்போ ஒரு பெண்ணை பிடிக்கணுன்னா என்ன வேணும், ஒரு வண்டி ஓட்டினா என்ன வேணும், ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணனா என்ன வேணும், எல்லாத்துக்கும் என்ன வேணும். அதே சமயத்தில் ஃபோனில் இது ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ரொம்ப ரொம்ப என்னங்க முக்கியமானது. இதை வந்து நீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கை என்ன ஆகணும், சுத்தமாகணும். இயேசு ரத்தத்தினாலே அது கழுவப்படணும். அப்புறம் அதை நம்ம தேவனுக்காக என்ன பண்ணணும் இல்லைங்களா. இப்போ கையென்ன என்னங்க செய்யறது, கிவியில் கேட்கறது, கேட்டு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு. அதை யாக்கோபு 1:22, ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. கையென்ன செய்க இல்லைங்களா. நல்ல வசனத்தை கேட்கணும், இம்பார்ட்டன்ட். கேட்குறீங்க, வெரி குட். அது கேட்கணும் தான், கேட்டால் தான் அதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு.
அப்புறம் கேட்குறவர் மாத்திரமா இராம என்ன பண்ணாத, அதன் அப்படியே செய்கிறவராக்கணும். நல்லா கேட்டு 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 திரும்பி போய் அதை வேற யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறதுங்க பண்ணால் பிரயோஜனம் இல்லை. அதனால் கேட்டு அதை செய்கிறவராக இருக்கணும். ஏன்னா கேட்குறவர் நீதிமானாக்கப்படுறதுல செய்கிறவர் தான் நீதிமானாக்குறது. வாசிங்க ரோமர் 2:13, ரோமன்ஸ் 2:13. நியாய பிரமாணத்தை கேட்கிறவருக்கு தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். என்னங்க நியாய பிரமாணத்தை கேட்கிறவர் நீதிமானாக்கப்படுறதில்ல, நியாய பிரமாணத்தை செய்கிறவரே நீதிமானாக்கப்படுறோம். இல்லைங்களா? கேட்கறது மட்டும் இல்லை, கேட்கணும். ஆனால் கேட்கறது மட்டும் இல்லை, செய்கிறவராக இருக்கணும். இயேசு லூக் 6:46 அநேகரை பார்த்து இப்படி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிமா 4:6:46 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னங்க ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ணாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். என்னங்க லார்ட் லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட், வாய் திறந்தா பிரைஸ் தி லார்ட் இல்லைங்களா? சொல்றது. ஆனால் நான் சொல்லும்படி நீங்கள் செய்யாத இருக்கிறது என்ன? என்ன பாஸ்ன்னு கூப்பிடுறீங்க, ஆனால் பாஸ் சொல்றது என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணி இல்லை, சும்மா சொல்றது. அப்படி இருந்த என்ன பிரயோஜனம்? சகோதர சகோதரி, யோவான் 13:17 நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க, ஆனால் உணர்ந்து கொண்டதை நீங்கள் செய்யாமல் இருந்த என்ன பிரயோஜனன்றார். வாசிங்க யோவான் 13:17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். என்னங்க இவைகளே அறிந்திருக்கிறபடியால் நீங்க அதை செய்தீங்கன்னா பாக்கியவான்களா அறிந்திருக்கிறீங்க. அறிகிறது ரொம்ப முக்கியம். கேட்கறதுனால அறிவு வரும், என்ன வரும், நானும் வரும். ஆனா என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் செய்கிறன்னா நீங்க என்ன இருக்கிறீங்க? ரொம்ப பாக்கியவான்களா இருப்பீங்கோ என்றதை இங்கே சொல்லியிருக்கிறாரு. அதனால சகோதர சகோதரி, நம்ம அறிந்து செய்யாது இருந்தா, இப்போ சில காரியங்கள் இருக்குது, அறியலைன்னா விட்டுடுவாங்க, அறிந்து செய்யலைன்னா அது பாவாயிடும். யாக்கோபு 4:17, ஜேம்ஸ் 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்ய அறிவு இருக்குது, அறிந்திருக்கிறா, ஆனா செய்யாம போனா அவனுக்கு என்ன ஆயிடும்? பாவமாயிருக்கும். சும்மா இருந்துடுறேன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னா பாவாயிடும். நல்லா செய்யறதுக்கு அறிந்து நீங்க செய்யலைன்னா அது பாவாயிடும். சகோதர சகோதரி, இப்படியே இயேசு ஒரு நாள் ஜனங்களுக்கிட்ட போதனை செய்து கொண்டிருந்தார். இயேசு அப்படி ப்ரீச் பண்ணுறது பார்த்து ஒரு பொம்பளை ஏஞ்சி நின்று என்ன சொல்லிச்சு? உன்னை கர்ப்பம் தரித்தா கர்ப்பம் பாக்கியம் உள்ளது, அப்படி இப்படியெல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னார்? லூக் 11:27-28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். முன்ன பெற்றா தாயி கர்ப்பம் உள்ளார்னா இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க. மேரி என்ன சொல்றாங்க? பாக்யவதி ಅಂತ சொல்லுவாங்க, பாக்கியம் உள்ளவர், பிளெஸ்ஸட் ಅಂತ சொல்லுவாங்க. அது உண்மை. ஆனா அதை விட நீங்க பிளெஸ்ஸட் ஆகணும்னா இயேசு சொல்றாரு பாருங்க. நெக்ஸ்ட், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அதிக பாக்கியவான் மேரி பார்க்கலாம். நீங்க என்னங்க அதிக பாக்கியவான் விடுவீங்க? எப்போ? வசனத்தை ஃபர்ஸ்ட் கேட்டு அதுபடி செய்கிறவர். அத்தா கேட்கறது காது மேல வச்சாரு, அப்புறம் விரல் மேல வச்சாருன்னா செய்கை, கை என்ன செய்யறது இல்லைங்களா? இதை செய்யன்றது என்ன ஒர்க்ன்றது என்ன வேணா ஒர்க் இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரும் என்ன பண்ணோம்? ஒர்க் பண்ணோம் இல்லையா? யாரும் என்ன பண்ணக்கூடாது? நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய மகனாக இருக்கிறேன், எந்த வேலைக்கு போட மாட்டேன், யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் அன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாரும் ஒர்க் பண்ணும். எபேசியர் 4:28, எஃபிஷியன்ஸ் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்னங்க என்ன பண்ணும்? தன் கைகளால் நலமாக வேலை செய்து பிரயாசப்படணும். அவனும் பார்த்துக்கணும், அவன் மேலே டிபெண்ட் ஆகிக்கிறவருக்கு உதவி செய்யணும். வேலை செய்ய முடியாதவருக்கு, வேலை கிடைக்காதவருக்கு என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவன் என்ன பண்ணும்? நல்ல வேலை செய்யணும் அனு சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா? அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய மக்கள் எந்த வேலை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? செய்கிறவராக இருக்கணும். செய்து என்னங்க என்ன இல்லாமல் குறைச்சல் இல்லாதபடி என்னங்க நமக்கு என்ன ஆகக்கூடாது? எது குறைச்சல், இதுக்கு இல்லை குறைச்சல், அதுக்கு குறைச்சல், இதுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லைன்னா எதுக்கு?
நம்ம என்ன பண்ணல, ஏதாவது ஒரு வேலை பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இல்லாதவரை கூட என்ன பண்ணோம், சப்போர்ட் பண்ணோன்றத அந்த கை வேலை செய்யணுன்றாரு. 1 தெசலோனியர் 4:11-12, 1 தெசலோனியர்ஸ் 4:11 and 12. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனங்க அண்டர்ஸ்டாண்டா? எவ்வளோ கிளியராக சொல்கிறேன் பாருங்க, திரும்பி பாருங்க, வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு, ஒன்றும் உங்களுக்கு குறையில்லாத இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று. என்னங்க, உங்க சொந்த கைகளால என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க, வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இங்கிலீஷில் ஸ்டடி டு பி குவைட்னு வருது. அமைதியா என்னங்கோ, அமைதியான வாழை. ஏன்னா வாய் மூடின்னு உங்கள் ஓன் பிஸ்னஸ் என்ன பண்ணுங்க. இங்கிலீஷ் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றது. எல்லாருடைய பிஸ்னஸ்னு தலையிட்டு அது இது பேசின்னு இருக்க அமைதியாக குவைட்டாக இருந்து உங்கள் வேலை என்ன பண்ணுங்க, செய்து. அப்போ உங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லாதபடி, தட் யூ லேக் நத்திங், தட் யூ ஹாவ் எவ்ரி திங், அப்படியே இருக்கணுங்க. தேவனுடைய மக்கள் கிரைஸ்தவர்னா சோம்பேறியை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுங்க. சோம்பேறி இருந்தால் வேஸ்ட்டு இல்லையா? நம்ம தேவன் கொடுத்தது நம்ம கைகளை என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம், ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு இல்லாதவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். நமக்கு ஒரு குறையில்லாத இல்லைன்னா இன்னொருத்தர் மேலே என்ன பண்ணுவாங்க. சிலர் இருப்பாங்க ஒர்க்கே பண்ணுறதில்ல, சும்மா வீண் பேச்சுன்னு. அப்புறம் என்னங்கோ, யார்கிட்ட காசு கிடைக்குதோ எல்லாருக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கடை வாங்குறது, சும்மா வாங்குறது, இது காது வாங்கி ஃபெட்டப் ஆகிடுறோம் நம்ம இல்லையா? சரியான வேலை செய்து எதான வேலை செய்து செல்ஃப் ஏன்னா எந்த வேலைன்னா பண்ணலாம் இல்லையா? எதான வேலை பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆனால் அப்படி பண்ணாமல் சிலர் லேசியாக இருந்து எங்கே போனாலும் சண்டை பண்ணிக்கிற வேலையே பண்ணாமல் குறையிலே இருக்கிறது தப்பு என்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வேலை பண்ணும்போது எப்படி பண்ணோம்? பிரசங்கி 9:10 என்ன சொல்கிறாங்க? பிரசங்கி 9:10, நீ ஒரு வசனத்துக்கு 1 hour எடுத்தானே எப்படி நியூ இயருக்குள்ள போகிறது? செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. என்னங்க நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். எப்படி செய்ய? பலத்தோட செய்ய. வாட்ஸ் எவர் தி ஹேண்ட் ஃபைண்டர் டு டு வித் ஆல் தை மைட். ஃபுல் பலத்தோட என்ன பண்ணு, உனக்கு என்ன வேலை கொடுத்தாரோ ஃபுல்லாக நீ நல்லா கரெக்டாக பண்ணிவிடு இல்லைங்களா? யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் வேலை என்ன பண்ணுறதில்ல, சரியாக பண்ணுறதில்ல. பண்ணுற வேலை கரெக்டாக பண்ணும் இல்லைங்களா? அந்த கோட்டு இதுக்கு இதை என்னங்க இது ஷர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு வந்தால் அவர் பண்ணுறேன் கரெக்டாக லென்த் பண்ணி அந்த சோப்பில் மார்க் போட்டு வந்துருக்குறோம். பண்ணிவிட்டு நான் செக் பண்ணல, ஆனால் இல்லை சார் நான் வேலை மட்டும் கரெக்டாக பண்ணுறேன். வீட்டுக்கு ஒன்று பார்த்தா ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. திரும்பி எவ்வளோ தூரம் போகணும், 1 hour வெயிட் பண்ணி திரும்பி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி இருக்கிறாருங்க சகோதர சார். எந்த வேலை செய்தாலும் அது ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், அது பாத்திரம் கழுவுறதாக இருக்கட்டும், அது இங்கே க்ளீன் பண்ணி மாப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைங்க, அது எதனா நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலை பண்ணுவீங்களோ, எந்த வேலை யாருடைய வேலை இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணோம்? பைபிள் இருக்கிறதுல பாஸ் பார்க்கும்போது மட்டும் இல்லை, பார்க்காத இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா அந்த வேலை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடணும் சகோதரி இல்லையா? நிறைய பேர் அப்படி இல்லை, வேலை பண்ணால் என்ன பண்ணுறதுக்கும் அதில் ஏதான ஒரு மிஸ்டேக் பண்ணுறது இல்லையா? அது எனக்கு கேர்லெஸ்ஸாக பண்ணினா அது தேவனுடைய வேலை கூட அப்படி பண்ணிட்டு போனால் எப்படி ஆகும் இல்லையா? சின்ன விஷயம் இருக்கலாம். இப்போ பாருங்க, பைபிள் படிக்கிறது இல்லைங்களா? பைபிள் படிக்கிறதுல இப்போ நமக்கு இதெல்லாம் பண்ணும்போது தமிழில் எல்லாம் தமிழ் வராது, வேற ஒரு படிக்கணும். அதை படிக்கிறது கரெக்டாக என்ன பண்ணுறோம், படிக்கணும் இல்லைங்களா? நம்ம ஜாலி சிஸ்டர் இருக்கிறார் பாருங்க, அவர் படித்தா எப்படி இருக்கும், ஒரு லைஃப் இருக்குது. அது எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணும், எங்கே இது பண்ணும், நல்லா படிக்கிறாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாரு, இவர் வந்துக்கிறார் பாருங்க, இவர் படிக்கிறதே இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, எப்போ இம்ப்ரூவ் ஆகுங்க தெரியாதுங்க, சீக்கிரம் எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ எனக்கு அனுப்புகிறாங்களே நம்ம ஜாய்ஸ் அனுப்புகிறோம், கன்னடாவில் இங்கிலீஷில் அவ்வளோ க்ளீனாக படித்து ஒரு மிஸ்டேக் இருக்காதுங்க
இல்லை அது ஒன்று ரெண்டு இல்லை, நம்ம வசனம் இது இந்த இந்த சப்ஜெக்ட் 135 வருஷஸுங்க. அது ராத்திரி 12 மணி வரைக்கும் படித்து நிதானமாக கரெக்டாக, யூஸ்வலி ஒரு மிஸ்டேக்கும் வராதுங்க, அப்படி படிக்கிறது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம தெலுங்குல விசாகப்பட்டினம்லேருந்து ஒரு ஜோஸ்னா ஷைனியன் ஒரு சகோதரிக்கு எவ்வளோ கிளியராக நம்ம கேட்கும் போது என்ன ஆகுதுங்க தெரியுது, இல்லைன்னா புரியுறதே இல்லை. அது இன்னும் படிக்கிறாங்க பாருங்க சிலர், அது எப்படி என்ன பண்ணுவாங்க, பாதி உள்ளவே என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ படிக்கிறது ஏனோ தானமாக, ஒரு படிக்கிறதும் சரியாக படிக்கிறது இல்லைன்னு எப்படி இல்லைங்களா. நம்ம சின்ன வேலை நினச்சிக்கலாம், அந்த சின்ன வேலை கரெக்டாக பண்ண தேவன் இன்னும் பெரிய வேலைக்கு என்ன பண்ணுவாங்க நம்மளே இல்லைங்களா. தேவன் கண்டிப்பாக நம்மளே இது பண்ணுவாங்க. அதனால நம்ம சில விஷயத்தில் சிலருக்கு சில டைட்டில் அனுப்புங்க, தமிழில் தெலுங்குலலாம் நமக்கு டைட்டில் வராது, நம்ம தமிழ் படிக்க தெரியாதே, சரி அமிச்சா அதை அனுப்புவாங்க, அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரு வாட்டி பார்த்துங்க. ஒரு ஃபுல் புக்கில் ஒரு சென்டென்ஸ் ராங் ஆச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டபிள், பண்ணியிருக்கிறது ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக்கான எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பாருங்க இல்லையா. எவ்வளோ வாட்டி இருக்குதுங்க, ஒருத்தர் நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க, ஒருத்தர் வீட்டு இன்னொருத்தர் கேட்டால் அவரும் அப்படியே பண்ணுவாங்க. ஏன் கை இன்னும் என்ன ஆகல சம்பூர்ணமாக தேவனுக்கு 100% நீங்கள் 10 times செக் பண்ணி அனுப்புங்க, தேவனுடைய வேலை. இல்லைன்னா அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அதே பப்ளிஷ் பண்ணணும், அது ப்ராசஸிங் ஆகணும், அப்புறம் எல்லாருக்கும் அனுப்புனதுக்கு அப்புறம் யாரோ பார்த்து இது மிஸ்டேக் இருக்குதுன்னா எப்படி இருக்குங்க நமக்கு இல்லையா. எவ்வளோ கேர்லெஸ் ஒர்க்லேருந்து எவ்வளோ பேஜாராகிடுதுன்னு அவ்வளோ பேஜாராகிடுது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, எந்த வேலை பண்ணாலும் சின்ன வேலை இருக்கட்டும் நம்ம பூர்ண ஆசக்தியோட பலத்தோடு நம்ம என்ன பண்ணோம் செய்யணும் சகோதர சகோதரி. முக்கியமாக தேவனுடைய வேலை நம்ம அப்படி செய்கிறவராக நம்ம கையை என்ன பண்ணிக்கணும், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் கையில் இன்னொன்று என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம் இல்லைங்களா. கையிலேருந்து எதை பண்ணுறோம், எடுத்து கொடுக்குறோம் இல்லையா. அதை பற்றி கூட பைபிளில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, அவர் லேவிகளை கொண்டு வர்றாரு, இறங்கும் ஆசிரியரை பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் அந்த பலி கொடுக்குறாங்களே ஒரு ஆடு அடிச்சு, அந்த ஆடில் இருக்கிற முக்கியமான நல்ல அவயங்கள் கொழுப்பு இதெல்லாம் மோசையை எடுத்து யார் கை கொடுக்குறாங்க வாசிங்க 8:25 லேவியாகமம். கொழுப்பையும் வாளையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரின் மேலிருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகள் எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கையிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கையிலும் வைத்து என்ன பண்ணோம் கேட்டு ஃபாலோ பண்ணுறீங்களா. அந்த கொழுப்பு அந்த அவயங்கள் லிவர் இதெல்லாம் எடுத்து அந்த தொடை வலது தொடையெல்லாம் எடுத்து யார் கையில் வைக்கணும், ஆரோன் கையில் வச்சு அது என்ன பண்ணும் தேவனுக்கு முன்பாக வசமா அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாடணும். பார்த்தீங்களா. இப்போ அந்த பலியில் முக்கியமான அவயங்களெல்லாம் எடுத்து யார் கை கொடுக்குறாங்க, சரி இவர் கையில் கொடுத்து அசைவாடி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க 28. பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாருங்க புரிஞ்சா, எடுத்து அவர் கை கொடுத்து திரும்பி அதுக்கு வாங்கி எங்க போட்டாரு, தகன பலி கொடுக்கும்போது கொடுத்தாரு. அது தேவனுக்கு எப்படிப்பட்டதா, சுகந்த வாசனை கொடுக்க பலியாகி போச்சு. இதுல என்ன நம்ம கத்துக்கிறதுங்க, அவர் கைக்கு மோசே என்ன பண்ணாருங்க இந்த நல்ல இதை கொடுத்தாரு. நெக்ஸ்ட் அவர் கையிலேருந்து வாங்கி யாருக்கு கொடுத்தாரு, ஆனால் அர்த்தம் என்னங்க, நமக்கு தேவன் நமக்கு நல்லதெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு, நமக்கே கைக்கு கொடுக்குறாரு. கொடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்குறாரு, நம்ம அது தேவனுக்கு திருப்பி கொடுக்கணும். அத்தானே ஜீவ பலினா. நமக்கு இருக்கிறதோ நமக்கு இருக்கிறதெல்லாம் யாரதுன்னு பிரதிஷ்டை பண்ணிட்டோம், அர்ப்பணிட்டோம். அப்போ நமக்கு கொடுத்ததெல்லாம் தேவனே கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறாருங்க, டெஸ்ட் பண்ணுறாரு, நம்ம அவருக்கு திரும்பி என்ன பண்ணணும், கொடுக்கணும் இல்லைங்களா சகோதரர். அது நம்ம செய்கிறவராக இருக்கிறோமா. தேவன் இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கலாம் இல்லையா, எவ்வளோ டேலண்ட்டு கொடுத்துருக்கலாம், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம அதை என்ன பண்ணுறோம், கையில் வாங்குகிறோம். நெக்ஸ்ட் தேவனுக்கு கொடுத்தோமா, இல்லை நம்மளே என்ன பண்ணணுமா யூஸ் பண்ணிக்கணுமா, அதை தான் யோசனை பண்ணணும் இல்லைங்களா சகோதர சகோதரி.
யோசித்து பாருங்க, எவ்வளோ நமக்கு கொடுத்துனே வராரு, நன்மைகளே நமக்கு கொடுத்துனே வராரு. அதை நமக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆனால் நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதில் பெஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த வருஷம் ஹவ் யூ வேர் இல்லை, நீங்கள் எப்படி இருந்தீங்க இல்லைங்களா? தேவன் கொடுத்தாரு, சேலரி கொடுத்தாரு, எவ்ரி மந்த் சேலரி கொடுத்தாரு. அதில் தேவனுக்காக நீங்கள் தசம்பாகம் எடுத்து கொடுத்தீங்களா? யோசித்து பாருங்கள். முதலாவது பாகம் தேவனுக்கு கொடுக்கணும். ஏன் இது தசம்பாகம் என்ன சொல்கிறாங்க, அது புது ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறது தேவையில்லை அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எதுவுமே நம்ம எடுத்துக்க முடியாதப்போ, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் நமக்கு வேணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜபங்கள், சங்கீதம் எல்லாம் நமக்கு வேணும். வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசி எல்லாம் வேணும். ஆனால் தேவனுக்கு கொடுக்கும்போது மட்டும் அது பழைய ஏற்பாடு நமக்கு அப்ளை ஆகிறது இல்லை. இது எப்படி யோசிப்பா? புது ஏற்பாட்டில் இருக்குது இல்லைங்களா? புது ஏற்பாட்டில் என்ன இருக்குது? 1 கொரிந்தியர் 16:2, 1 Corinthians 16:2, நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். என்னங்க இங்க பாருங்க, வாரத்தின் முதலாவது நாளான எப்போங்க அது? சண்டே. எவ்ரி வாரத்தின் முதலாவது நாள் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதாவது எடுத்துக்கணும். இங்கிலீஷ்ல என்ன வருதுமா? Upon the first day of the week, let every one of you lay by him in store, as God hath prospered him. God has prospered you. என்னங்க உங்களுக்கு எவ்வளோ தேவனு வரவுக்கு தக்கதாக வர கொடுத்துருக்குறா, அதுக்கு தக்கதாங்க என்ன பண்ணும்? உங்களுக்கு 1 lakh சேலரி கொடுத்திருந்தா நீங்கள் 1000 கொடுத்தா அது சரியாகுமா? ப்ரொபோஷனேட் ஆகுதா? நீங்கள் 10,000 கொடுத்தாரு, 1,000 கொடுத்தீங்கன்னா அது சம் ப்ரொபோஷனேட்டாக இருக்குது. இட் ஷுட் பி இன் ரிலேஷன் இல்லைங்களா? நமக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாரோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நம்ம என்ன பண்ணணும். இல்லாதவர்கிட்ட அதிகமாக தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க. தேவன் அதிகமாக கொடுத்துருந்தா அதிகமாக என்ன பண்ணுறாருங்க எக்ஸ்பெக்ட். அப்போ எவ்வளோ கொடுக்குறது நம்மளே ஏதோ ஒன்று டிசைட் பண்ணலாமா? அதுக்கு ப்ரெசிடென்ஸ் இருக்குது பைபிளில். நியாயப்பிரமாணமாக தேவன் செய்தார், அது இஸ்ராயலுக்கு நியாயப்பிரமாணம். ஆனால் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலே யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, நீ எனக்கு கொடுக்கறது எல்லாவற்றில் ஒரு பாகத்தை உனக்கு உன் ஊழியத்துக்கு என்ன பண்ணிடுற கொடுத்துற சொன்னார். தேவனுடைய மகிமைக்கு 10ல் ஒரு யார் சொன்னார்? அது நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலே சொன்னார். அவருக்கு யாருங்க தாத்தா? யாருங்க? அப்ராம் மெல்கிசேதேக் கிட்ட அவர் தாசரசத்தையும் என்னங்க ரொட்டி எடுத்துன்னு வரும்போது இவர் அந்த லூட்டில் என்ன பண்ணாருங்க, 10ல் ஒரு பாகம் என்ன பண்ணாருங்க, சும்மா ரொட்டி வாங்கினு தேங்க்யூன்னு சொல்லிட்டு பண்ணாரா? என்ன பண்ணாருங்க, 10ல் 1 ஏன் கொடுத்தாரு? நம்முடைய அவரே ஃபோர் ஃபாதர்ஸ், அவருடைய வழியிலே நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம். நமக்கு ஒரு பேட்டர்ன் தேவன் கொடுத்துன்னு இருக்கிறார். அதனால இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் இல்லைங்களா? இன்னும் அதிகமாக கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் இன்னும் என்ன ஆகக்கூடாது, ஏன்னா யூதரை விட நம்ம மேன்மையான லெவலில் இருக்கிறோம் இல்லைங்களா? அவர் ஆட்டு ரத்தங்களும் என்னங்க புறா ரத்தங்களே இதாது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்ன இருக்கிறோம். அதனால ஆனால் சிலர் சொல்லாரு இல்லை அவருக்கு நல்ல தேசம் கொடுத்தாரு, அவருக்கு கூடன்னு சொன்னார் தசம்பாகம். நமக்கு என்ன கொடுக்கலையா? நமக்கு என்ன தேசம் இல்லையா? நமக்கு என்ன வீடு இல்லையா? சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன் நமக்கும் கொடுத்துருக்குற, நம்ம என்ன வானத்துலேயே அங்கே பரவின இருக்கிறோம், நமக்கும் கொடுத்துருக்குற வீடு எல்லாம் கொடுத்துருக்குறாரு இல்லையா? நல்ல தேசத்தான் கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா? யோசித்து பாருங்க. இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோம் யோசிக்கணும் இல்லைங்களா? நான் எவ்வளோ தேவன் கொடுத்ததில்ல ஆசிரியர்களாக இருந்ததுக்கப்புறம் நம்ம பலி கொடுக்கறதுக்காக நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு ஆயத்தப்பட்டுக்கிறோன்னா நம்ம கொடுக்கணும். சிலர் என்ன பண்ணுறதில்ல, போடுறதே இல்லை கவலை. ஏன்னா இல்லை அப்படியே போட்டுறேன், நம்ம பேர் போடுற இஷ்டம் இல்லை. என்ன சொல்லுவாங்க, வலது கை கொடுக்குறது எதுக்கு தெரியக்கூடாது, அப்படி போட்டுறேன் என்னங்க. ஆக்சுவலி அது வலது கை கொடுக்குறது என்னங்க இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கன்னா அது தர்மம் பண்ணும்போது, அது நீங்கள் வாசிக்கிறது வேண்டாம், 6ஆம் அதிகாரம் மத்தியில் வீட்டுக்கு போய் வாசிங்க. 6ஆம் அதிகாரத்தில் தர்மம் பண்ணும்போது ஏழைகளுக்கு கொடுக்கும்போது நீ என்ன பண்ண யாருக்கும் தெரியாமல். ஏன்னா பரிசர் என்ன பண்ணுவாங்க என்னங்க தாரை ஊதிடுவாங்க, ஊதிட்டு எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் முன்னாரே. இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அப்படியே இங்கே ரஜினிகாந்த் போட்டுக்கிறாங்க இல்லையா, பர்த்டே வரும்போது சில நோட் புக்ஸு பென்னு பென்சிலு ஒரு கேக் கொடுக்குறதுக்கு சும்மா கொடுத்துட்டு குவைட்டாக போகிறது இல்லை. அந்த பசங்களெல்லாம் கூட்டு வச்சு ஜோராக சத்தம் பண்ணுவாங்க, அப்புறம் பட்டாசு அடிச்சிடுவாங்க. அப்போ எல்லோரும் பார்க்கும்போது என்னங்க ஒரு புக் எடுத்து அந்த மாதிரி பண்ணாது ஏழைகளுக்கு கொடுக்குறது. ஆனால் தேவனுக்கு கொடுக்குறது ஏழை கொடுக்குறது வித்தியாசம் இருக்குது. தேவனுக்கு கொடுக்க நமக்கு
ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னங்க பொறுத்து இருக்குது. தேவன் நமக்கு கொடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் லேவிகளுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் கொடுக்கணும் நிறைய. அவர் எல்லாம் விட்டு உங்கள் வேலை பண்ணிக்கிறாரு, உங்களுக்கு ஆவிக்குரியான அட்வைஸ் பண்ணி நிற்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ண? அவரே சப்போர்ட் பண்ணும். ஆனால் அது அந்த காலத்தில் இப்போ ஆலை எங்கே இருக்குது? ஆலை இல்லையா? இது ஆலை இல்லையா? ஆலை இருக்கு, ஊழிய இல்லையா? ஊழிய பண்ணுறவர் இல்லையா? அப்போ அதே மாதிரி இப்போ கூட என்ன ஆகுதுங்க நடக்குது சகோதர சகோதரி. அதனால தான் பவுல் கொரிந்தியர்ல 9:11 என்ன சொல்கிறாரு? 9:11 1 Corinthians 9:11 ஆனால் அமெரிக்காவில் ஃபோன் நம்பர் அதுன்னு நினச்சிக்காதீங்க. 1 Corinthians 9:11 வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஏனங்க சிலருக்கு அது கொடுக்கறத பற்றி பேசினாலே ஆகாது இல்லைங்களா? ஏன்? ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? அப்போ பவுல் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? சரீர நன்மைகளை அறுத்தா அது பெரிய காரியமா? நமக்கு ஆவிக்குரிய நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது இல்லையா? நித்திய ஜீவ பெற்றுக்கொள்ள திவ்ய வசனம் கிடைக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சரீரிகமான சப்போர்ட்டை ரெசிப்ரோகேட் பண்ணணும் சார். இப்போ நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன், எந்த அசோசியேஷன் இருங்கோ, எந்த கிளப்பில் இருங்கோ, எந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணீங்க? சப்போர்ட் பண்ண தானே. அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதை என்ன பண்ணும்? நீங்கள் சப்போர்ட் பண்ணும். அது உங்களுடைய கடுமையாக இருக்குது சகோதர சகோதரி. இந்த விஷயத்தில் அநேகர் உண்மையாக இருக்கிறீங்க நம்ம சபையில், நான் பெருமையாக சொல்கிறேன். ஆனால் இன்னும் அநேகர் இல்லை. அதை உணராது, அதை செய்யாமல், அது சரியாக செய்யாமல், அது ரெகுலராக கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறீங்க. யோசித்து பாருங்கள், வருஷ முடிவு வந்துடுச்சு, எவ்வளோ காசு இருந்தாலும் நீங்கள் எப்படியான செலவு பண்ணால் போயிடுச்சு. ஆனால் தேவனுக்கு கொடுத்தது கணக்கு உண்டு இல்லை? தேவன்கிட்ட என்ன இருக்குதுங்க? கணக்கு உண்டு. ஒரு மாதம்னா நம்ம கம்மியாக நினைக்கலாம், ஆனால் ஒரு வருஷத்தில் எடுத்தால் நீங்கள் எவ்வளோ தேவனுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? கொடுத்துருப்பீங்க. அதனால சகோதர சகோதரி, இயேசு கூட என்ன சொன்னாருங்க? கொடுங்க, கொடுக்காது இருங்க சொன்னாரா? ஒரு வாட்டி வந்து அந்த காசு காமிச்சு டேக்ஸ் கட்டணுமானா அது யாருது? படம் யாருது இருக்குது? கைது ராயனுக்கு செலுத்தத்தக்கதுக்கு ராயன் கொடுங்க, தேவனுக்கு செலுத்தத்தக்கதை இறங்க தேவன் செலுத்தக்கது தசம்பாகம் காணிக்க இல்லைங்களா? அப்புறம் ஏழைகளுக்கு கொடுக்கறது ஏழைகளுக்கு கொடுங்க. அது ஏழை கொடுக்கறது வேற, தேவன் கொடுக்கறது வேற, கவர்மெண்ட் கொடுக்கறது வேற. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் ஆலயத்துக்கு கொடுக்கறது இல்லை, நான் ஏழைகள் கொடுக்குறேன்னா அது கணக்கு வராது. தேவனுக்கு கொடுக்குறது தேவனுக்கு கொடுங்க, ஏழைகள் கொடுது ஏழைகள் கொடுங்க. அதனால சகோதர சகோதரி, நமக்கு எவ்வளோ கிளியராக நமக்கு இங்கே அட்வைஸு நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாருன்றதை பார்க்கலாம். அப்புறம் சகோதர சகோதரி, ஏழைகளுக்கு கொடுக்கறது பற்றி கூட பர்டிகுலர் எழுதிக்கிறேன். அது படிக்கிற டைம் ஆகிடுது. நீ ஏன்னா இங்கிலீஷில் என்ன இருக்குதானா, உன் கையை நீட்டு என்ன பண்ணு என்னங்கோ யாரா உங்கள் சகோதரர் பர்டிகுலராக இஸ்ரேல் சொல்கிறது, உங்கள் சகோதரர் கஷ்டத்தில் இருக்கிறாரா? வாசிடிங் சிஸ்டர் போடுறோம். Deuteronomy 15:78 உபாகமம் 15:7. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. தேவையானதே கடன் ஜாஸ்தி இருந்தால் கடன் கொடுக்கலாம் இல்லைங்களா? அவரு அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. அவர் டைம் ஆஃப் ட்ரபிளில் நீங்கள் என்ன பண்ணணும்? அவரு நீங்கள் விட்டுடாமே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? அது கையெழுத்து இங்கிலீஷில் ஓப்பன் யுவர் ஹேண்ட் வைடுன்றாங்க இல்லை? ஜெனரஸாக நம்ம அவருக்கு தேவைப்பட்ட அவருக்கும் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஹெல்ப் பண்ணன்றதாக சொல்லப்பட்டு. நெக்ஸ்ட்டு கையை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? என்னங்க கைகளை தூக்கி என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். அதனால சகோதர சார், இந்த வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு உங்கள் ஜெப வாழ்க்கை? அதிகாலையில் எழுந்துச்சி ஜெபித்தீங்களா? ரெகுலராக எவ்வளோ நாள் எழுந்துச்சி ஜெபித்தீங்கோ? எவ்வளோ நாள் உபாசப்படி ஜெபித்தீங்கோ? யோசனை பண்ணுங்க. எவ்வளோ நேரம் கொடுத்தீங்கோ? நம்ம 3 வாட்டி பண்ணுறோம் இல்லைங்க? ஏஞ்சிக்கும் போது பண்ணுறோம், சாப்பிடும்போது பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு தூங்கும்போது. அது மட்டும் இல்லை, நம்ம பைபிள் என்ன எல்லா இடத்துலையும் கரங்களை உயர்த்தி நீங்கள் என்ன பண்ணுங்க நிற்குது. வாசிங்க 1 Timothy 2:8, 1 Timothy 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தமான கரங்களை
உயர்த்தி அன்னைக்கு. ஆனால் கைகள் உயர்த்தே பண்ணனால அது என்னத்துக்கு சிம்பிள் ஆயிக்குதுக்கோ? ஜெபத்துக்கு. நான் தேவனுக்கு சரண்டர் ஆகி கையை நம்ம ஜெபம் பண்ணுறவராக கையில் வைக்கணும். ஆனால் இதெல்லாம் பண்ணனா ஃபஸ்ட்டு கை என்ன ஆகணும்? சுத்தமாகணும். அப்போ யாக்கோபில் 4:8 சொல்கிற பாருங்க, ஜேம்ஸ் 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். என்னங்க? பாவிகளேங்களே, இருதயங்களே சுத்தமாக. கைகளை என்ன பண்ணிக்கோங்க? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்ம பாவ மன்னிப்பு பெற்று மன திரும்பணும். பாவ மன்னிப்பு பெற்று நம்ம இந்த கை என்ன பண்ணோம்? அவருடைய காரியத்துக்காக மகிமைக்காக என்ன பண்ணோம்? அர்ப்பணை செய்து கொள்ளணும் அன்றதா. ஸோ கைவி என்னங்க கது ஆச்சு. அப்புறம் கை நெக்ஸ்ட் என்னங்க லாஸ்ட்டு? இதை பற்றி நான் லாங்காக பேச மாட்டேன், எனக்கு டைம் ஆச்சு. ஆனால் காலன்னா காலில் என்னங்க பெரிய விரல் பிக் டோன்றாங்களே, அது எதில் அசிஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம பேலன்ஸில். இப்போ நான் கரெக்டாக நிற்கிறேன், இங்கே வில்ல அங்கே வில்ல பின்னால் போகலன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த விரல். அது என்ன ஆகுதுங்கோ? இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் அது க்ரிப்பாக என்ன ஆகுதுங்கோ? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்போது ஹிமாலயஸ் எல்லாம் போயிட்டு மவுண்டனரிங் போயிட்டு அங்கே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தா அவர் ஃப்ராஸ்ட் பைட் ஆயிடுச்சு. காலை என்ன பண்ணிட்டா? அது காலை இல்லை, அந்த விரலை என்ன பண்ணிட்டாருங்கோ? கட் பண்ணி எடுத்துட்டாரு. அவர் அவ்வளோ நல்ல பர்சனாலிட்டி இருக்கிறாரு. ஆனால் நடக்கும்போது என்னங்கோ கஷ்டமாக நடப்பார். ஏன்னா அந்த பேலன்ஸ் என்ன இல்லை. அதனால் விரலைனா நடக்கிறத அசிஸ்ட் பண்ண, நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணும் இல்லைங்கண்ணா, எந்த வழியில் போனான்றது கரெக்டாக நடப்பேன் நம்முடைய என்னங்கோ நடக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்களே. இப்போ எல்லாம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாளுக்கு மினிமம் எவ்வளோ நடக்கணுன்றாங்க? 10,000 ஸ்டெப்ஸு போட்டால் உங்களை ஆரோக்கியமாக இருக்குது. 10,000 போடணும்னுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டெப்ஸ் பற்றி எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஏன் கிருபை இந்த நம்ம நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ணலாம், அதை ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபிசிக்கல் பாடி பற்றி. ஆனால் ஸ்பிரிச்சுவலை பார்த்தா நடக்கிறது ரொம்ப நல்லதுன்னா ஆவிக்குறியாக கூட நம்ம நடக்கணும். ஆனால் என்னென்ன அர்த்தம்? நம்முடைய கான்டாக்ட் என்னங்க, நம்முடைய நடத்தைன்னு நடப்போன்னா நடக்கிறதுனா நடத்தை கான்டாக்ட். நம்ம நல்லா கேட்குறவராக இருக்கலாம், நல்லது. நம்ம நல்லா கிரியை செய்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், நல்லது. ஆனால் நம்முடைய நடத்தை சரியில்லைன்னா நம்ம நடத்த கூட என்ன பண்ணணும்? சரியாக இருக்கணும், சரியாக நடந்துக்கணும். அதனால் அப்ராமுக்கு தேவன் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 17:1, ஜெனிசிஸ் 17:1. அப்ரஹாம் 99 வயதான போது கர்த்தர் அப்ரஹாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமாயிருன்னு அர்த்தம் என்னங்கோ? நான் சொன்னபடி நடந்துக்கோம். இப்போ நம்ம சொல்கிறோமே, நம்ம இயேசுவை பின்பற்றணுன்றோம். இயேசு நடந்த அடிச்சோடில் நம்ம என்ன பண்ணோம்? ஆனால் என்ன அர்த்தம்? இயேசு நடந்த வழியில் நடக்கணும்னு அர்த்தம் என்னங்கோ? நம்ம எல்லாம் ஒரு ட்ரிப்பு புக் பண்ணி இஸ்ரேலுக்கு போயிட்டு அவர் நடந்து வந்த அந்த வழியில் கொஞ்சம் நடந்துட்டு வரணும்னா அவர் வாழ்ந்தபடி நம்ம என்ன பண்ணோம்? வாழணுன்றது தான் நம்முடைய கான்டாக்ட், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும். இதெல்லாம் ஷார்ட்டாக 1 தெசலோனியன்ஸ் 4:1 வாசித்த நமக்கு தெரியும். 1 தெசலோனியர் 4:1 வாசிக்கும். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். அங்கே நடந்து கொள்ளன்னு வந்ததா? என்னன்னு வச்சு? நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும். எந்தெந்த பிரகாரமாக நடக்கவும் என்னங்க? வாக்கிங் ஸ்டைல் இல்லைங்களா? லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்கிறாரு. அப்புறம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். புத்தி சொல்கிறோம். இங்கிலீஷில் என்ன வருது? How you have to walk and to please God. நம்ம எப்படி நடந்து கொண்டு தேவனை என்ன பண்ணோம்? பிரியப்படுத்தணும். தேவனுக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ளணும் என்று சொல்லிக்கிறாரு. அப்புறம்
கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமானமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். சகோதர சகோதரி என்ன சொல்றாருங்க? இதுதான் தேவனுடைய சித்தம். என்ன திரும்பி? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க பரிசுத்தம் உள்ளவரா இருக்கும்பொழுது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் என்ன சித்தம் கொள்றாரு? நமக்கு இந்த வருஷம் எல்லாம் காப்பாத்துறாரு இல்லையா, ஆசீர்வதித்தாரு. இப்போ நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருங்க? நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். நான் பரிசுத்தமாக இருக்கிற போல நீங்கள் என்ன பண்ணுவோம்? பரிசுத்தம். அது எந்த விஷயத்தில் முக்கியமாக? நம்முடைய மாம்சக்குரிய வாழ்க்கையில் இல்லையா? நம்ம அந்த விஷயத்தில் என்ன பண்ணுவோம்? வேறு எல்லா பாவம் என்ன பண்ணுவீங்க? சரீரத்துக்கு பொறுமை பண்ணுவீங்க. இந்த பாவம் சரீரத்தில். அதனால வேசித்தனத்துக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய ஒழுங்கை பார்த்தா எப்படி இருக்குதுங்க? ஃபுல்லாக வேசித்தனம் ஒரு தப்பே கிடையாதுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க இல்லைங்களா? வேசித்தனம் ஒரு தப்பு இல்லை, அதை பற்றி வெக்கப்படுறது கிடையாது இல்லையா? ஓப்பன் என்ன பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்பில் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தப்பே கிடையாதுன்ற மாதிரி. இப்போ டைவர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ணிக்கிறது என்ன ஆயிடுச்சுங்க? அது பெரிய விஷயமே இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு நார்மல் ஆகிட்டு இருக்குது இப்போ. அப்படி இருக்கிற உலக மத்தியத்தில் நம்ம வாழும்போது நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தராக இருக்கும்படி தேவன் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதனாலே சகோதர சகோதரி, நம்ம இந்த வருஷம் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்தோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய கால் எதானா போகக்கூடாத இடத்துக்கு போச்சா? யோசித்து பாருங்க. நம்ம கால் எந்தெந்த இடத்துக்கு போனது அது யோசிக்க பண்ணும். இந்த ஒரு வருஷத்தில் ஒரு வேளை தவறான வெளியில் போயிருந்தா நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய போஜனம் எடுக்கும்போது வருஷம் பண்ண பாவங்களை எல்லாம் பண்ணோம். நம்ம அறிக்கை பண்ணி அதை என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். நம்முடைய நடக்கை அந்த வழியை விட்டுடணும் இல்லைங்களா? இது ஃபிசிக்கலாக போனான்றதில்ல. என்ன பண்ணலாம்? ஆன்லைன் கூட போகலாம். அநேக பாவ வழியில் எது பண்ணலாம்? ஈஸியாக பாவம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நம்ம தவறி போயிருந்தா நம்ம என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நடந்த வழியில் நம்ம நடக்கும்படி நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய கால்களை அவருடைய ரத்தத்தினாலே நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டு தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணிக்கணும் இல்லைங்களா? லாஸ்ட்டில் ஒரு வசனம், இது மூணும் ஒரே ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டது. கேட்குறது, செய்கிறது, நடக்கிறது விஷயம். லாஸ்ட்டு வச்சுங்கோ, கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து. கனிகளை தருகிற ஒர்க்கு என்ன பண்ணும்? ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அதான் தேவனுடைய அறிகிற அறிவனா காதல கேட்டு அறிவை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும். அவருக்கு பாத்திரமா கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும்படி என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் என்ன வந்துச்சு? That he may walk worthy of the Lord unto all pleasing. Unto all pleasing. யாரை சந்தோஷப்படுத்தணும்? தேவனே சந்தோஷம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம கர்த்தருடைய போஜனம் எடுத்ததுக்கப்புறம் பாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறோம்? என்ன சொல்கிறோம்? விஷ் யூ ஹாப்பியாக இரு. அது நல்லதுதான். விஷ் பண்ணுறது நல்லதுதான். ஒருத்தர் விஷ். ஆனால் அதை விட நம்ம யாரை ஹாப்பி பண்ணணும்? இல்லைன்னா வாழ்க்கையை வேஸ்ட்டு. நம்ம ஹாப்பியாக நினைந்தா நம்மளை ஹாப்பி பண்ணுறவரை யாருங்க? தேவனை நாங்கள் துக்கப்படுத்து நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுமா? இல்லை. அதனால சகோதர சகோதரி, நம்மளே முழுவதாக நம்ம என்ன பண்ண ஒப்பு கொடுக்கலாம். ஒரு வேளை தவறிந்தா கர்த்தருடைய ஆட்டுக்குட்டி நமக்காக என்ன இருக்குதுங்க? அடிக்கப்பட்டிருக்குது. அவருடைய சரீரம் அவருடைய ரத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மௌனமாயிருந்து ட்ரூவாக நம்ம என்ன பண்ணலாம்? உண்மையாக நம்ம ரிப்பெண்ட் ஆகலாம். நம்முடைய தவறுகளை நம்ம ஒத்துக்கணும். அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளையே நம்ம தேவனுக்கு திரும்பி என்ன பண்ணிக்கலாம்? திரும்பி ஒப்பு கொடுத்து புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகலாம்.